ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா என்ன பண்ணுறீங்கப்பான்னு கேட்டால், அம்மா வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் பாப்பா அப்படின்னாங்க. அப்புறம் சரி என்ன சட்னின்னு பார்த்தா கொத்தமல்லி சட்னிக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. கடலப்பருப்பு நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க. எதுக்குமா கடலப்பருப்பு நிறையான்னு கேட்டேன். கடலப்பருப்பு வந்து நிறையா போட்டோம்னா சட்னி நிறையா இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அம்மா கொத்தமல்லி சட்னி அரைக்கிறாங்க, நம்ம சாப்பிட்டு போயிடலான்ட்டு அதுக்குள்ளே போய் சரி நான் போய் முருங்கைக்காய் பறிச்சுட்டு வரமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது என்றானா மேலே இருக்குது, எட்டி எட்டி பார்த்தா பொறிக்கவே முடியல. அப்புறம் அம்மா வந்து கம்பு எடுத்து கொடுத்தாங்க, சல்லை கொக்கி. அப்புறம் மறுபடி சல்லை கொக்கியை எடுத்துகிட்டு வந்து அது 2 முருங்கைக்காய் தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல, நான் மட்டும் 2 முருங்கைக்காய் பிச்சுட்டு அப்படியே அப்படியே வந்து முருங்கைக்கீரையும் வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொழுந்தாக இருந்ததை பார்த்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிது. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் 2 பொரிச்சிட்டு அம்மா வீட்டில் வந்து. அப்புறம் முருங்கைக்கீரை, நாளைக்கு சாம்பாருக்கு முருங்கைக்காய், இது வந்து காலையில் சூப்பு போடுறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்து முருங்கைக்காய் பொரிச்சிட்டு போகலான்ட்டு வந்தால் இங்கே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஆமாம், என்ன ஆமாம், வீட்டில் சமைச்சு வச்சுருக்கிறதெல்லாம் யார் சாப்பிட்றது? அது நாங்கள் வந்து சாப்பிடுறோம். அப்படியா, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இங்கே வருங்க, கொத்தமல்லி சட்னி அரைச்சிருக்காங்க. ஏம்மா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதுதான் சமையல். அப்புறம் இது வந்து ரசம், அவ்வளோதான். சாப்பிட்லாமாம்மா? சாப்பிடலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லுங்கம்மா. பாய்.